வணக்கம். என் பேர் ரேகா செல்வம். இப்போது நான் வேமனேரியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சாம்ராஜ் நகரம். 11 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இந்த ஊரில் ஒரு மழை இல்லை, காட்டில் சரியான வெள்ளாமை இல்லை. அதனால் ஒரு 15 நாளிலே கரும்பேட்டை கூட்டிகிட்டு போனாங்க. கரும்பெட்டிட்டு ஒரு 11 வருஷம் கரும்பெட்டினோம். ஒரு 2-3 குழந்தைங்க கூட்டிகிட்டு கரும்பெட்டு போக முடியல. அதனால் இப்படியே ஊரில் ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூலில் 4 வருஷம் சாப்பாடு செஞ்சு போட்டேன். அது வருமானம் கட்டுப்படி ஆகலை. ஒரு ஹாஸ்டலில் ஒரு வருஷம் சாப்பாடு செஞ்சு போட்டேன். அதுவும் கட்டுப்படி ஆகலை. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் வேலை செஞ்சு 5000 ரூபா தான் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த 5000 ரூபா சம்பளம் குழந்தை குட்டிங்களுக்கெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி என்னடா பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு 12வது முடிச்சிட்டா இனிமேல் லீவ் வந்துடும், லீவில் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறப்ப தான் இந்த மதர் நெட் ஜீரோ கம்பெனி இங்கே வருது, வேமனேரி வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி இதை தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்தோம். இங்கே வந்த பிற்பாடு தான் ஒரு தைரியம் வந்துச்சு, ஒரு பேசுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம். இங்கே வந்த பிற்பாடு தான் சரி நம்ம பிள்ளைங்க தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு எத்தனை வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனாலும் நம்ம எவ்வளோ பாடுபட்டாலும் நம்ம பிள்ளைங்கள நம்ம ஊரை காப்பாற்றினா தான் நம்ம பிள்ளைங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது இங்கே வந்த பிற்பாடு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நம்ம ஊர் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, நம்ம குப்பையை எங்கேனாலும் போட்டு வச்சிடுறோம், எல்லாம் எரி விட்டுறோம். அது நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நோய் நொடி வருது. 50,000 சம்பாரித்தாலும் பத்தாது, 10,000 சம்பாரித்தாலும் பத்தாது, ஹாஸ்பிட்டலுக்கே தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுட்ருக்குறோம். ஆனால் நம்ம குப்பைங்களே நாம் சேகரித்து, அதாவது மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக, இந்த மாதிரி சேகரித்து எடுத்து கொண்டு போய் ஒரு பக்கமாக போடலாம் அப்படின்னா மக்கும் குப்பை காட்டுக்கு போட்டுடுறோம். மக்காத குப்பை என்ன பண்ணுறது, அது எதுக்கும் இல்லாத வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு எரி விட்டுறோம். அந்த எரி விடுறதுனாலேயே பிள்ளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாருக்குமே புத்துநோய் வருது. இந்த புத்துநோய் இப்போது நம்ம வீட்டில் வரந்தேன்னு தெரியாது, நம்ம வீட்டில் வந்தால் தான் தெரியும். இப்போ எங்கள் மாமியாருக்கு புத்துநோய் வந்துச்சு. ஒரு வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளோ பார்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியல, நல்லா பண்ண முடியல. ஒரு வருஷம் அலைச்சல் அது பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு நோயோட வலிமை எப்படி இருக்குது, அவங்க சாகும்போது என்னெல்லாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்கள் மாமியாவை பார்த்துட்டு. அப்புறம் இதை எங்கள் வீதியிலேயே 3-4 பேர்த்துக்கு புத்துநோய். அப்புறம் சரி இந்த மக்காத குப்பைனால இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கும் போது இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணலாம், ஒரு கேஸாக தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு மிஷினு கண்டுபிடிச்சிருக்குறாங்க. இப்படியெல்லாம் தயாரிக்கும் போது நம்மளுக்கு கேஸாகவும் ஆகி போயிடுது, அந்த குப்பை நம்மளுக்கு பிரச்சனை இல்லாதே ஆகி போயிடுது. இப்போ ஆற்றுல நம்ம எங்கேனாலும் போடுறதுனால இந்த மாதிரி வாய்க்காலுங்களெல்லாம் அந்த மக்காத குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு கடலுக்கு கொண்டு போய் சேர்த்திடுது. கடலுக்கு கொண்டு போய் சேர்த்தனாலும் அந்த தண்ணியெல்லாம் வீணாகி அசுத்தமாகி அங்கே உள்ளே இருக்கிற மீன், ஆமை, இந்த மாதிரி இதுங்கெல்லாம் ரொம்ப இறந்து போயிடுது. அப்படிங்கிறது சுத்தமாக இதாங்க கூட தெரியாது. இத்தனை நாள் இங்கே வந்த பிற்பாடு தான் தெரியும். இங்கே நாம் பண்ணுற தப்பால் அந்த உயிரங்க எல்லாமே இத்தனை உயிர் போகுதே அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாம் இங்கே நம்ம சுத்தப்படுத்தி வச்சோம்னா நம்ம ஊரும் நல்லாயிருக்கும், கடலும் நல்லாயிருக்கும். இப்போ மக்காத குப்பை எடுத்து வச்சு ஒரு சாணி எல்லாம் எருவை எல்லாமே கொண்டு போய் ஒரு இடமா கொட்டி ரசாயன உரம் தயாரித்து நம்ம காட்டுக்கு போட்டால் அந்த மண்ணெல்லாம் ரொம்ப மலட்டு தன்மையாகி போயிருந்தனால எந்த ஒரு வெள்ளாமையும் சரியாக வரதில்லை. இப்போ எங்களுக்கு காடு இருக்கிறது என்னமோ 30 சென்ட்டு தான். அந்த 30 சென்ட்லேயும் நாங்கள் பண்ணுற வெள்ளாமை 5000 ரூபாய்க்கு பண்ணாலும் அது எடுக்கும் போது 1500 ரூபாய்க்கு தான் போகுது. எங்கள் மாட்டுக்கு 4 நாளைக்கு தட்டை அறுத்து போட்டாவே இது முடிஞ்சு போயிடுது. இது என்ன நம்ம தட்டே சரியாக வளரல அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி உரமெல்லாம் சேகரித்து நம்ம மண்ணுக்கு கொண்டு போய் போடும் போது நம்ம தட்டு தளம்பு ஒரு காய் கசரு எல்லாம் நல்லதாக வரும். நல்லதாக வந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு காய் கசரு நல்ல காய் கசராக கொடுக்கலாம். அது மாதிரி மக்கும் உரம் எல்லாம் தயாரித்து கொண்டு போய் போடலாம். பயோச்சாருங்கிறது அது ஒன்றும் இல்லை, அடுப்பு கறி தானே, அது என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு அந்த அடுப்பில் போடுற விரவங்கூட சாம்பலாக்கி தான் எடுத்ததும் கொட்டி போடுறோம். இப்போ நம்ம விரவே எறி விடுறோம். அதெல்லாம் பயோச்சாரம்னா அடுப்பு கறி அமைச்சு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருந்து நம்ம காட்டில் கொண்டு போய் கொட்டலாம் அப்படிங்கிற நினப்பெல்லாம் வரல. ஏன்னா இது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது இப்போ தெரியுது. இப்போ வெள்ளாமையிலேயே இந்த பருத்தி குச்சி, இந்த கிழங்கு குச்சிங்க, இந்த வேஸ்ட்டாக போகிறதுங்க எல்லாமே சேகரித்து எடுத்துகிட்டு போய் நம்ம அடுப்பு கறி தயாரித்து
பயோசாருங்கிறது வந்து இங்கிலீஷ் வார்த்தை நம்மளுக்கு புரியல. அதனால் அடுப்பு கறி தயாரித்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு காட்டில் போட்டு வெள்ளாமை பண்ணோம் அப்படின்னா 60% தண்ணி அது உறிஞ்சி வச்சுக்குது. உறிஞ்சி வச்சுக்கும் போது நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து 4 நாளைக்கு தண்ணி நிற்கும். தண்ணி நிற்கும் போது வந்து நல்லா ஒரு வெள்ளாமை வரும். நம்மளுக்கு தண்ணி சேகரித்து கொடுக்கும். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை குறையுது இல்லை, அதனால் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு என்ன பலனு? இது மட்டும்தானே நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இதெல்லாம் செஞ்சால் தான் அடுத்த தலைக்கட்டு நல்லா இருக்கும். இப்போ மண்ணோட வலிமை வந்து குறைஞ்சி போயிடுது, மலட்டுத்தன்மை ஆகி போயிடுது. அப்படியே இப்போ இதெல்லாம் செய்யலை அப்படிங்கும் போது நம்ம பிள்ளைங்க எப்படி பிழைக்கும்? நம்ம பிள்ளைங்க பிழைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சால் தான் பிழைக்கும். இப்பயே நம்மளால் என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சு வச்சுருந்தா நம்ம பிள்ளைங்க நோடி இல்லாத இருக்கும். ஏதோ ஒரு பெரிய பெரிய வீடு வாசல் கட்டி பிழைக்கல அப்படின்னாலும் ஒரு ஏதோ உடம்பு நோடி இல்லாமல் நல்லா இருந்து நிறைய சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க கூட அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு முன்னால் நம்ம பிள்ளைங்க இறந்து போகிற கஷ்டமெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்க்குற மாதிரி நிலமை வந்துச்சுன்னா நம்ம உயிரோடையே இருக்கக்கூடாது. சந்தோஷம். அதாவது நானும் என் கம்பெனியும் இங்கே இருக்கோம் இல்லையா, நான் என் கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன கேன்சருக்கு இப்போ நம்ம கம்பெனியில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு சக்கரப்பாளி மகாலிங்கன் இருக்கார், விஜய் கோமான் இருக்கார், இன்னும் ஒரு சில முருகன் மாதிரியான சயின்டிஸ்ட் அந்த அண்ணன்லாம் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய நல்ல ஆத்மாக்கள் இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே போட்டிருக்க ஜல் சக்தி, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸு, நிதி ஆயுக்கு, ஆத்ம நிர்பார் பாரத், G20, கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர், சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸு, அது மாதிரி நேஷ்னல் ஏர் குவாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு, இது எல்லாமே உணவு பாதுகாப்பு அமைப்பு, பெண்கள் குழந்தைகள் முன்னேற்றம், க்ரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, கிளைமேட் லிசன் ஜஸ்டிஸ், 100% ரினியூவபிள் எனர்ஜி இந்த கிராமத்தை மாற்றுறது மூலமாக உங்கள் கிராமத்தில் கேன்சர் வரதையும் தடுக்க முடியும், வந்ததையும் பாதுகாக்க முடியும். இங்கே உங்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல்கள், நீரை பாதுகாக்கிறதுக்கு ஜல்சக்தி மிஷின் ப்ராஜெக்ட்ஸு, இந்த ஊருக்கு என்னென்ன எங்களால் கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் சொல்லும்போது அந்த குழந்தைங்களோட வழியெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக அதை உணர்ந்து கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கோசரம் செய்வோம்மா. நாங்கள் இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் சரி, நாங்கள் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த ஊருக்கான இந்த கம்பெனி மதர் நெட் ஜீரோ, வேம்பனேரி மதர் நெட் ஜீரோ, இது இங்கே மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இந்த திட்டங்களில் உங்களை மாதிரி பெண்களோட தயவுலையே இதை உருவாக்கி உங்கள் குழந்தைகள் பெண்கள் முன்னேற்றம், அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறதுக்கான எல்லாத்தையும் எங்கள் கம்பெனி பண்ணணும்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றிம்மா. உங்கள் வேம்பனேரியில் எங்கள் வேம்பனேரியில் அதிகமாக இந்த பொண்களுக்கு ஒரு 30 வயசு 40 வயசு தாண்டறதுக்குள்ளேயே கர்ப்பப்பை பிரச்சனை வந்துடுது. எல்லோரும் கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க. 10ல் ஒரு 7 பேர் எடுத்துடுறாங்க, ஒரு 3 பேர் தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. கேன்சர் அப்படி எடுத்துக்கிட்டால் எங்கள் வீதியிலேயே 4 பேர் இறந்துட்டாங்க. அது 4 பேர்த்தையும் முன்ன இருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது நம்ம என்ன சொல்கிறோம், சும்மா இது என்ன நோவு, அது பாட்டில் வருது போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறோம். ஆனால் இது சாப்பாட்டில் இருந்து வருது, நாம் குப்பை போட்டு எரிக்கிறதுனால தான் வருது அப்படிங்க தெரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் மாறிடும். நீங்கள் மாற ரெடி தானே, குப்பை போட பிரிச்சு ரெடி தானே. உங்களால் வந்து ஒரு 100 வீட்டை வந்து சொல்லி மாற்ற முடியும்ல. மாற்ற முடியும். அது மாற்ற முடியும்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் உங்கள் மாதிரி 100 வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாவே போதும். என்னது 100 வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாவே இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8 கோடி பேர், 2 கோடி குடும்பம் போது 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அது இல்லாமல் 2 லட்சம் பேர் அந்த 2 கோடி குடும்பத்தை பாதுகாக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே நடக்கும். இங்கே நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே தடுக்கப்படும். நன்றிம்மா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.